தமிழகம் முழுவதும் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தி இருந்த நெல்லை ஓய்வு பெற்ற சப் இன்ஸ்பெக்டர் ஜாகிர் ஹுசேன் பிஜ்லியின் கொலை வழக்கில் ஒரு முக்கிய திருப்பமாக அவர்களது எஃப்ஐஆர் காப்பி முதல் தகவல் அறிக்கையில் நேற்று போலீசாரால் திருநெல்வேலி ரெட்டியார்பட்டி மலைப்பகுதியில் துப்பாக்கியால் சுடப்பட்டு பிடிக்கப்பட்ட முக்கிய குற்றவாளி கிருஷ்ணமூர்த்தி என்ற தௌபீக்கின் மனைவி நூறு நிஷா அந்த எஃப்ஐஆரில் முதல் தகவல் அறிக்கையில் 4வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருக்கிறார் பானு. இதுவே இந்த விஷயத்தில் தற்போது இருக்கும் முக்கிய தகவல். இந்த நூறு நிஷா திருவனந்தபுரம் பகுதியில் பதுங்கி இருக்கலாம் என்ற தகவலின் அடிப்படையில் ஏற்கனவே அமைக்கப்பட்ட தனிப்படையினர் தற்போது கேரளாவிற்கு விரைந்துள்ளதாக காவல்துறையிலிருந்து நமக்கு கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவம் தற்போது திருநெல்வேலியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கொலையில் மேலும் சிலருக்கும் தொடர்பு இருக்கலாம் என போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளதாகவும், எனவே தீவிர விசாரணை தற்போது நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது. துப்பாக்கி சூடு நடத்தி கைது செய்யப்பட்ட தௌபீக்கின் மனைவி நூறு நிஷாவும் இதில் 4வது குற்றவாளியாக முதல் தகவல் அறிக்கையில் சேர்க்கப்பட்டுள்ளார். சுமார் 37 வயதான நூறு நிஷா தௌபீக்கின் மனைவி ஆவார். இன்று இந்த வழக்கின் இன்று நடந்த விவரங்களில் நேற்றே திருநெல்வேலி மாநகர காவல்துறை ஆணையாளர் சந்தோஷ் அதிமணி உத்தரவாதத்தின் அடிப்படையில் அவர்கள் உடலினை பெற்று சென்றனர். அந்த உத்தரவாதத்தின் அடிப்படையில் இன்று தமிழக காவல்துறை கோயம்புத்தூரில் தற்போது பணியாற்றி வரும் திருநெல்வேலியின் முன்னாள் உதவி ஆணையர் செந்தில்குமாரை பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டிருக்கிறது. இந்த 2 நிகழ்வுகள் இந்த கொலை விவகாரத்தில் இன்று நடைபெற்றுள்ளன. இது மிகுந்த பரபரப்பினை ஏற்படுத்தி உள்ளது. மேலும் நேற்று நடைபெற்ற துப்பாக்கி சூட்டின் அடிப்படையில் திருநெல்வேலி மாநகரத்தின் பெருமாள்புரம் காவல் நிலையத்தில் ஒரு வழக்கு ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கிருஷ்ணமூர்த்தி மற்றும் அவரது மனைவி தலைமறைவாக இருக்கும் நிலையில் நேற்று ரெட்டியார்பட்டி மலைப்பகுதியில் பதுங்கி இருந்த கிருஷ்ணமூர்த்தியை போலீசார் பிடிக்க முயற்சி செய்தனர். அப்போது கிருஷ்ணமூர்த்தி தன் கையில் வைத்திருந்த அரிவாளால் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் அருணாசலத்தை தாக்க முயன்றுள்ளார். தன்னை பாதுகாத்துக் கொள்ள போலீஸ் அருணாசலம் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு கிருஷ்ணமூர்த்தியை காலில் சுட்டு கைது செய்தார். காயமடைந்த கிருஷ்ணமூர்த்தி மற்றும் போலீஸ் அருணாசலம் இருவரும் பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதனை அடுத்து இந்த வழக்கில் பார்த்தீர்கள் என்றால் கிருஷ்ணமூர்த்தி மீது கொலை முயற்சி, அரசு அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் தடுத்தல், கொலை மிரட்டல் உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. 2 வழக்குகள் இந்த கொலை சம்பவத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. முதல் வழக்கு கொலையின் அடிப்படையில் திருநெல்வேலி டவுன் காவல் நிலையத்திலும், 2வது வழக்கு துப்பாக்கி சூட்டிற்காக பெருமாள்புரம் காவல் நிலையத்திலும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த 4வது குற்றவாளியான கிருஷ்ணமூர்த்தி தௌபீக்கின் மனைவி நூறு நிஷாவை தேடி தற்போது கேரளாவிற்கு தனிப்படை விரைந்துள்ளதாக வெளியாகியிருக்க தகவல்களால் மிகுந்த பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் சிலரும் இந்த கொலை விவகாரத்தில் கைது செய்யப்படலாம் என்பதே திருநெல்வேலியில் தற்போது இருக்கும் தகவல். இதுவே தற்போது இருக்கும் கள நிலவரம் பாடும்.